3 கூட்டம் பூரா அயோக்கிய திருட்டு கூட்டம். ஒருத்தனை எதிர்கொள்ள முடியல. பிரபாகரன் பிள்ளை ஒத்தையா நிக்கிறேன். நீ மொத்த பேரும் கபாலி படத்தில் ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவால, ஒத்தையில நிக்கிறேன், ஒத்தையா வர்றியா மொத்தமா வர்றியான்னு. நீ என்னைக்கு ஒத்தையா வர போற? ஹீரோடா. பயந்து வில்லன் தான் 100 பேரை கூட்டிட்டு வந்து ஒருத்தனை ஒரு அடி விழுந்தோன்னே அவனை 5-6 பேர் அடிச்சோன்னே அப்புறம் கடைசியா வழியெல்லாம் மோதிச்சாகிறது. நான் மெயின் ரெவடியோட முதலாளு. அல்லக்கை இல்லக்கை இந்த எடுபிடி ஸ்ட்ரைட்டா மோடி தான். எதுக்கு அண்ணாமலை வாப்பா. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அவன் சீரியஸாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஓரமா போய் விளையாடுங்கப்பா, நீங்க சண்டை விட்டு இருப்பாங்க. அது மாதிரி தம்பி அப்படி ஓரமா போய் விளையாடுப்பா. நீ என்ன ஊராங்கச்சியில் இருந்துட்டு ஓங்கி வாங்கி பேசிட்டு இருக்கிறாங்கப்பா. மோடி நிழல் இல்லைன்னா நீ கறியை செத்து போயிடுவேன். என்ன தேவை பேசிட்டு இருக்கிறது? அதை அழித்து விடுவேன், இதை ஒழித்து விடுவேன். தம்பி உன்னை மாதிரி பேசணும்லாம் ரொம்ப பேர் அந்த கட்சியும் பார்த்துருக்கு, நாடும் பார்த்துருக்கு. எடப்பாடி கட்சி அழிப்பேன்ற அவராத அந்த ஐயா அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறவரே இருப்பார். நீ எவ்வளவு நாள் இருப்ப அவங்க கட்சியில்? இது ஏன் கட்சி? நான் வடிவமைச்ச கொடி, நான் வகுத்த கொள்கை, என் ரத்தம் வேர்வையா ஓடுது பார்த்தியா, அதை சிந்தி நான் வளர்த்த கொடி. என் பேச்சு இது என் பேச்சு இல்லை, என் மூச்சு. என் மூச்சை பேச்சாக்கி நான் உருவாக்கிய உணர்வு சூடு பற்றி எரிக்கிறது தமிழர் நாடு. அது தெரியாம நீ என்னைய அழிச்சு பிரிவேன், எழுச்சு பிரிவேன். என்ன உன் வீட்டு சோகத்தில் எழுதுன எழுத்து நினைச்சுக்க, என்னைய எழுத்து நினைச்சுக்கிட்டியா? தம்பி தீபத்தில் எரியிற விளக்கு நெருப்புன்னு நினைக்காது, ஊதி எனக்கு காட்டு தீ பற்றி எரியுங்க. வாய்க்கு வந்ததை பேசிட்டால. நீ பெரிய கொம்பன், என் சின்னத்தை தூக்காம என்னோட நின்று மோதி இருக்கணும்டா. நீங்க எல்லாரும் அவன் சின்னத்துல போட்டிடுறீங்க. என்னை விட்டு புதுசா தேர்தலுக்கு முதல் நாள் ஒரு சின்ன மைக்கு சரா கொடுத்திடடா. இந்த மைக்கை ஒட்டிருக்கியாடா? அதுல அந்த எந்திரத்துல இந்த மைக்கை வச்சிருக்க, கீழே 5-6 பொத்தானை வச்சு சீப்பு மாதிரி ஆக்கி வச்சுட்டேன். டேய் அவ்வளவு பயப்படுறீங்க நீங்க. எனக்கு என்ன? எடுத்து விடுறா சட்ட கலர் எடுத்து விடுறா கெத்தா ரெக்கைய தூக்குடா. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பிக்காளி. உங்களை எல்லாம் பார்த்து அரசியல் வந்தவனோட நான். திருட்டு கூட்டம், சாராயம் விற்கிறது, ஊழல்லாம் செஞ்சிருது, என் மணலை வெட்டி திங்கிறது, பால் குடிச்ச ஆத்தா மாற கரியா பார்க்கிற காவாளி பயல்களா, பால் ஊட்டும் பூமி தாயின் மலை மார்பை அறுத்து மணலா விற்கிறவனுக்கு என்னடா இந்த நாட்டில் யோக்கியது?